இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு நிகழ்ச்சி, நல்ல தலைப்பு, நல்ல கல்லூரி, நல்ல மாணவர்கள், நல்ல மாணவிகள் ஆக உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏஎம்ஜே கல்லூரி. ஏஎம்ஜே கல்லூரி என்றால் அகுர்ஜன் மன்மோல் ஜெயின் காலேஜ் என்பது உங்களது கருத்து. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் ஏஎம்ஜே என்றால் ஆக்டிவ், மேனேஜபிள் அண்ட் ஜாய்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கின்ற கல்லூரி என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்டிவ், மேனேஜபிள் அண்ட் ஜாய்ஃபுல். அப்போது அந்த பேரை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு நன்றாக தெரியும். இங்கே உள்ளே நுழைந்தவுடன் எனக்கு ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டது. ஏனென்றால் மாணவர்களை பார்த்தாலே அப்படிப்பட்ட உற்சாகம் நமக்கு தொற்றிக்கொள்ளும். ஆனால் நீங்கள் கொடுத்திருக்கின்ற தலைப்பு இருக்கிறது பாருங்கள், உண்மையிலேயே உங்களுக்கு நான் பெரிய ஒரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் வேறுபாடு, மாறுபாடு இதனால் பாதிக்கப்படாதவர்கள் பல பேர் இருக்கலாம். ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு மனவேதனை அடைவார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மாணவர்கள் இருக்கிறீர்கள், மாணவிகள் இருக்கிறீர்கள். எனக்கு எப்பொழுதுமே, நான் ஒரு மருத்துவர், அரசியல்வாதி. அரசியல் தலைவர்கள் முன்னால் பேசுவது என்றால் எனக்கு பயம் இருக்காது. மருத்துவர்கள் முன்னால் பேசுவது என்றால் கூட எனக்கு பயம் இருக்காது. பெரிய பெரிய மாநாடுகளிலெல்லாம் நான் பேசி இருக்கிறேன். ஆனால் மாணவ மாணவிகள் முன்னால் பேசும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. ஏனென்றால் எங்களை விட நீங்கள் அறிவாளிகளாக இருக்கிறீர்கள். அதனால் உங்கள் அறிவாற்றலுக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியுமா என்று தெரியாமல் நாங்கள் இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உங்களை மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போனேன். உங்கள் மேடம் ரம்யாட்ட கூட கேட்டேன், இங்கே என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன மொழி பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க, எல்லாம் நான் கேட்டு தெரிந்து கொள்வேன். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசணும் அப்படின்றதுக்காக. ஸ்கூலுக்கு போன உடனே ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும்ல. அதனால் ஒரு தம்பியை கூப்பிட்டு, தம்பி இங்கே வா, உங்கள் ஸ்கூலில் ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டான்னு கேட்டேன். அவன் இடுப்பில் கையை வச்சுட்டு சொன்னான், எங்கள் ஸ்கூல்லலாம் பிளாக் போர்டு தான் மேடம் அப்படின்னு சொன்னான். தெரியும் நான் என்ன கேட்குறேன்னு தெரியும், ஆனால் குறும்பு. அதனால் கல்லூரி மாணவர்களின் குறும்பை நான் ரசிக்கிறேன் என்று முதலிலேயே உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வேறுபாடை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் ஒரு மருத்துவக் கல்லூரியில் துணை பேராசிரியராக இருந்தவள். முதலில் ஒரு வேறுபாட்டை நான் ஒழித்தேன். என்ன என்றால், முதல் பெஞ்ச் மாணவர்களை விட கடைசி பெஞ்ச் மாணவர்கள் எல்லாம் மிக புத்திசாலிகளாக இருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். அறிவாளிகள் அங்கதான் உட்கார்ந்துருப்பாங்க, நமக்கு என்னன்னு உட்கார்ந்துருப்பாங்க. முதல் பெஞ்சில் நல்ல பிள்ளைங்க, சரி நம்ம உடனே கவனிக்கலான்னு உட்கார்ந்துருப்பாங்க. அதனால எப்பவுமே நான் என்ன செய்வேன்னா, கடைசி பெஞ்ச் தங்கச்சியும் கடைசி பெஞ்ச் தம்பியையும் தான் கூப்பிட்டு அவர்களுக்குத்தான் வாய்ப்பை அதிகமாக கொடுப்பேன். உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தையும் சொல்றேன். இங்கே நிற்பவர் எனது பாதுகாவல் அதிகாரி, என்னை நல்லா பாதுகாக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த கல்லூரியின் மாணவர் என்பதனால் அவர் தொழிலை மிக அழகாக செய்கிறார். அது மட்டும் இல்லை, வந்த உடனே உங்க சார் மகாவீர் சார் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னப்பா எப்படி இருக்கேன்னு கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் செக்யூரிட்டியை பார்த்து கேட்டேன், என் பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அவர்கிட்ட சொன்னேன், மாணவர்கள் 2 விதமாக இருந்து அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ரொம்ப வருஷம் ஆனாலும் டீச்சர் மறக்கவே மாட்டாங்க. புத்திசாலி மாணவரையும் மறக்க மாட்டாங்க, சேட்டை பண்ணுற மாணவரையும் மறக்க மாட்டாங்க. ஆர் யூ இன்டெலிஜென்ட் ஆர் மிஸ்டிவஸ் ஸ்டூடெண்ட்னு கேட்டேன்.
இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டையும் மறக்க முடியாது, சேட்டை பண்ணுற ஸ்டூடெண்ட்டையும் மறக்க முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே நினைவில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் சேட்டை பண்ணுற ஸ்டூடெண்ட் இல்லை, நல்லா படிக்கிற பிள்ளைங்க நான் நினச்சிக்கிறேன் நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆக இங்கே இந்த தலைப்பை எடுத்ததற்கு முதலில் உங்களுக்கு பாராட்டுகிறேன். என்னென்னா உங்கள் முன்னால் நான் 2 மாநில ஆளுநராக நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை போன்றவர்கள் எல்லாம் இதை போல வேறுபாடு, பரிகாசம், கிண்டல், கேலி எல்லாவற்றிற்கும் ஆளான பின்புதான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இங்கே டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு, அதனால் அவருக்கு எனது வணக்கம். ஏன் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வணக்கம்னு சொன்னால் என்னோட வாழ்க்கை முதல்ல அந்த டப்பிங்கை வச்சு தான் ஆரம்பிச்சதுன்றக்காக சொல்கிறேன். 6வது படித்து கொண்டு இருக்கிறேன். எங்கள் டீச்சர் வந்து கிளாஸுக்கு வராங்க. சுதந்திர தினம் வந்த உடனே கட்டபொம்மன் நாடகம் போட போகிறோம், அதுக்கு நல்லா தமிழ் நல்லா பேசுகின்ற மாணவர்கள் வேண்டும். நான் சாதாரணமாக கொஞ்சம் நல்லா தமிழ் பேசுவேன். இன்னைக்கு கூட என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, நன்றாக மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், நன்றாக தமிழ் பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் நீங்கள் தமிழ் பேசுகிறீர்களா என்று என்னிடம் கேட்பார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்லுவேன். ஆக தமிழ் என்னை பெற்றது, என் தாய் தந்தையும் சரி, இந்த தமிழ் மொழி என்னை பெற்றது. அப்போது ரொம்ப நல்லா எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன், அம்மா நான் கட்டபொம்மனா நடிக்க போகிறேன், எனக்கு வந்து ராஜா மாதிரி உடை வேணும், கிரீடம் வேணும், நாளைக்கு கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். எங்கள் அம்மாவும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு மிகுந்த சந்தோஷமாக வரேன். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்ன நிறத்தில் இருக்கேன்னு. மீம்ஸ்லேயும் அப்படி தானே போடுவாங்க, கருப்பு, குட்டை, சுருட்டை, பார்த்துருக்கீங்கல்ல. அதை பற்றி நான் கவலைப்படலை. அடிக்கடி நான் சொல்வதுண்டு, என்னை குள்ளமானவள் என்று நீங்கள் மீம்ஸ் போடுகிறீர்கள், ஆனால் எனது திறமையில் நான் உயரமானவள் என்பதை நான் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறேன். என்னை கருப்பு என்று நீங்கள் எழுதுகிறீர்கள், ஆனால் நான் வெள்ளை பணம் தான் வைத்திருக்கிறேன், கோட்டு ஒயிட்டு நோட்டு ஒயிட்டுன்னு சொல்வேன். என்னிடம் கருப்பு பணம் கிடையாது, நான் நேர்மையான அரசியல்வாதி, நேர்மையான மருத்துவர். சுருட்டம்பாங்க, இப்போ கொஞ்சம் நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஓவராக கிண்டல் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் சுருட்டன்னு சொல்கிறீங்க, நான் யார் பணத்தையும் சுருட்டினது இல்லை, என் தலை சுருட்டையாக இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆக ஒருவர் கேலியும் கிண்டலுக்கும் ஆளானால் அதை செய்வது தவறு, அதை சொல்வதற்காகத்தான் இந்த மேடை. ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கட்டபொம்மனா என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க, ராஜா ட்ரெஸ் வாங்கணும், கிரீடம் வாங்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன். அடுத்த நாள் எங்கள் அம்மா கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு போக முடியாதுன்னா, எங்கள் அப்பா நாட்டுக்கு, எங்கள் அப்பா எங்களை கவனிக்கவே மாட்டாங்க, டோட்டலாக அரசியல்வாதி. அடுத்த நாள் டீச்சர்கிட்ட வரேன், டீச்சர் ரொம்ப என்கிட்ட கொடுக்குறாங்க, வசனம் கொடுக்குறாங்க. இப்படி பேசுகிறோம், உங்களுக்கு தெரியும் எப்படி, உனக்கு எதற்கடா கிஸ்தி, நீ எங்கள் குல பெண்ணுக்கு நல்ல வசனம் மஞ்சள் அரைத்தாயா அப்படின்னு பேசணும். ரொம்ப தைரியமாக பேசலாம் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் டீச்சர்கிட்ட போய் சொல்கிறேன், டீச்சர் எங்கள் அம்மா எனக்கு கூட்டிகிட்டு போய் ராஜா மாதிரி ட்ரெஸ்ஸு, கிரீடம், கட்டபொம்மன் வச்சிருக்க மாதிரி ஒரு வாள் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேன். டீச்சர் சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லையே. ஏன் டீச்சர், நேற்று தானே சொன்னீங்க என்னை கட்டபொம்மனா நடிக்கணும்னு சொன்னீங்க, ஆனால் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்கிறீங்களே, என்னை இந்த ட்ராமாவிலேருந்து எடுத்துட்டீங்களா? இல்லை, நீ இந்த ட்ராமாவில் இருக்க, அப்போ ஏன் டீச்சர் இதெல்லாம் வேண்டான்றீங்க? நீங்களே தருவீங்களா? இல்லை, நாங்களும் தரமாட்டோம். கட்டபொம்மனா நடிக்க சொல்கிறீங்க, நான் ராஜா ட்ரெஸ்ஸு, கிரீடம், வாளெல்லாம் வாங்குறேன்னு சொன்னால் வேண்டான்றீங்க, நீங்கள் தருவீங்களான்னா நீங்களும் தரமாட்டேன்றீங்க. அப்போ இந்த நாடகத்துலேருந்து என்னை எடுத்துட்டீங்களான்னா இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, டப்பிங் ஆர்டிஸ்ட் கோச்சிக்கக்கூடாது. எங்கள் டீச்சர் சொல்கிறாங்க, பத்மினின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப சிகப்பாக இருப்பாங்க. அவங்க மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட பெண், அவங்களுக்கு தமிழ் பேச அவ்வளவா வராது, ஆனால் அழகாக இருப்பாங்க, சிகப்பாக வெள்ளையாக பழப்பழன்னு இருப்பாங்க.
அவங்க கட்டபொம்மனா நடிப்பாங்க, நீ பின்னால இருந்து குரல் கொடுக்கணும். ஏன்னா நீ கொஞ்சம் கருப்பா இருக்க, நிறம் மாநிறமா இருக்க, குள்ளமா வேற இருக்க. கட்டபொம்மனா நடிக்கிறதுக்கு, கட்டபொம்மனே குள்ளமா தான் இருப்பாரு, ஆனாலும் அப்படி சொன்ன உடனேயே நான் இன்னைக்கு அரசியல்வாதி, பல பேரை எதிர்த்து போராடி இருக்கிறேன், பல பேரை எதிர்த்து குரல் எழுப்பி இருக்கிறேன் அரசியல்வாதியான பின்பு. ஆனால் 6வது படிக்கின்ற மாணவியாக என்னை பின் குரல் தான் கொடுக்க சொல்கிறீர்கள் என்றால் என்னால் முடியாது என்று முதல் மறுப்பு குரலை குழந்தையாக இருக்கும் பொழுதே சொன்னவள் நான். ஏன் அப்படி வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள்? கருப்போ குட்டையோ நெட்டையோ திறமையை பாருங்கள். என்னால் நடிக்க வைக்க முடியும், நடிக்க முடியும். ஆனால் இந்த வேறுபாடை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்னால் குரல் கொடுக்க முடியாது. இப்ப குரல் கொடுக்கின்ற ஆர்டிஸ்ட்லாம் நல்லவர்களா இருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான எண்ணம் 6வது வயதிலேயே எனக்கு வந்தது. அதனாலதான் நான் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவேன், முதல் பெஞ்ச் மாணவர்களையும் கடைசி பெஞ்ச் மாணவர்களையும் வேறுபடுத்தி பார்க்காதீர்கள், எல்லோரையும் சமமாக பாருங்கள் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. வேறுபடுத்தி பார்க்கும் பொழுது இதுக்கு ரொம்ப அழகான பேர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து பிரெஞ்சா கிரீக்கான்னு தெரியல, பிரெஞ்சு கிரீக். சினோபோபியா, வெறுப்பு, வேறுபாடு, வெறுப்புத்தன்மை, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்லாம் சொல்லாம இந்த வார்த்தையை வைத்து இது இருக்கக்கூடாது என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். நாம் மாணவர்களாக இருக்கும் பொழுது மிக மிக நன்றாக படிக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நான் ஒரு துணுக்கு படித்தேன். நான் தெலுங்கானால நிறைய பள்ளிகளுக்கு போவதுண்டு, கல்லூரிகளுக்கு போவதுண்டு. அப்போ ஒரு கல்லூரி ஆசிரியர் என்ற சொன்னாங்க, இந்த காலத்து மாணவர்களை பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஏன் மேடம்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 1980 கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா 10 கேள்விகளில் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். முதல் 1980 அனைத்து கொஸ்டின்களுக்கும் பதில் சொல்லுங்கள்னு இருக்கும். 1990களில் எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும்னா 10 கேள்வி, அதில் 5 கேள்விக்கு பதில் சொல்லுங்க, சாய்ஸ்ல 5 கேள்வியை விட்டுறலாம் அப்படின்னு. அப்புறம் 2000களில் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னா 10 கேள்வியில சாய்ஸ்ல உங்களுக்கு எதெல்லாம் எழுத முடியுமோ அதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு இருக்கு. 2020 ஆன்சர் எனி ஆஃப் த கொஸ்டின் இருந்தது. 2022 நாங்கள் என்ன சொன்னோம்னா, தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு த எக்ஸாம்ஸ். ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் தட் யூ ஹவ் கம் டு த எக்ஸாம். தேர்வுக்கு வந்ததற்கு நன்றி, உட்கார்ந்திருந்ததற்கே நன்றி, எழுதலாம் வேண்டாம், பரீட்சைக்கு வருவதற்கே நன்றி என்று சொல்ல வேண்டிய நிலையில் இன்று மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று விளையாட்டாக சொன்னார்கள். ஆக அந்த அளவிற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் படிப்பதை, நாம் வாழ்வதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு யார் காரணம்? உங்க அம்மா அப்பா காரணம், உங்க அப்பா காரணம், உங்க அம்மா காரணம். அதனால் இங்கே உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் தாய் தந்தையருக்கு நமது வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொண்ட பின்புதான் நமது படிப்பையே ஆரம்பிக்க வேண்டும். அவங்களோட தியாகம் இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக மாணவர்கள் இந்த வெறுப்பு அரசியல், இன்னைக்கு நம்மளுக்கு மகாத்மா காந்தி எதுல கிடைச்சார்? தென்னாப்பிரிக்காவில் வேலை செய்யும் போது அவரை கருப்பர், பிரிட்டிஷ்காரர் அவர்களை எப்படி கூப்பிட்டார்கள்? கருப்பர். காந்தி நம்மளோட நல்ல சிகப்பா இருப்பார், அவரையே கருப்பர் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த காந்தியினால் தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆக வேறுபாடை நாம் விதைத்தோம் என்றால் அது அவர்களுக்கு மனதிற்கு சங்கடமாக இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து கிடைத்த தகவல்கள் எல்லாம் நமக்கு நன்மைகளாகவே இருக்கிறது என்பதுதான். என்னை பொறுத்த மட்டில் எங்களை போன்றவர்கள் எல்லாம் உங்களை போன்ற மாணவர்களிடம் பேச வேண்டும் நினைப்பது, ஏதாவது ஒரு வகையில்
உங்கள் மனதில் இந்த வேற்றுமைகள் எல்லாம் இல்லாமல் ஒற்றுமையை விதைத்துவிட முடியும் என்ற நம்பிக்கைதான். சக மாணவர்களோடு நன்றாக பழகுங்கள். மாணவர்களிடம் ஏற்று வேற்றத்தாழ்வை பார்க்காதீர்கள். இவர் இன்ன ஜாதி, இன்ன மதம், இன்ன நிறம், இன்ன உயரம் என்பதெல்லாம் இல்லை. அவர் சக மனிதர், நானும் சக மனிதர். அந்த எண்ணத்தோடு நாம் பழகும் பொழுதுதான் நம்மால் எல்லோரிடமும் பழகிறது மட்டுமல்லாமல் வெற்றியை நம்மால் கொண்டு வர இயலும். நான் வேறுபாடு இருந்தால் வாழ்க்கையில் மற்றவர்கள் மனது புண்படும், ஆனால் வேற்றுமை நீங்கள் காண்பிக்கிறீர்கள் பாருங்கள், அவர்கள் மனது பண்படும் என்பதை தலைவர்கள் நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். ஆக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சிறப்பாக நாம் செயல்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஆண் பெண் வேறுபாடு கூட இருக்கக்கூடாது என்பது என் கருத்து. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள், அவர்களுக்கு எனது வணக்கங்கள். ஆண்கள் அவர்களை சகோதர சகோதரிகளாக கூட படிக்கிறீர்கள், உங்களுக்கும் எனது வணக்கங்கள். ஆனால் அதே நேரத்தில் எந்தவித மாறுபாடும் இல்லாமல் பெண் தானே, she is a lady, what she can do அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பெண்கள் நிர்வாகத்தில் ஆண்களை விட சிறப்பாக செயலாற்ற முடியும், ஆண் நிர்வாகத்தினர் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு நாள் கேட்டாங்க. பெண்கள் நிர்வாகத்தில் சிறப்பாக செயல்படுத்த முடியும் நினைக்கிறீங்களே ஏன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கேன் புதுச்சேரியில். பெண்களால் ஆண்களையும் சமாளிக்க முடியும், பெண்களையும் சமாளிக்க முடியும். ஆனால் ஆண்களால் பெண்களை சமாளிப்பது கொஞ்சம் கஷ்டம். அதனால் பெண் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பணியாற்றுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் அனைவருமே நல்லவர்களாக, நல்ல பிள்ளைகளாக, கல்லூரி வாழ்க்கை மகிழ்ச்சியாக, பட்டாம்பூச்சிகளைப் போல எதற்கும் மகிழ்ச்சியை தொலைத்து விடாதீர்கள். நல்லா படித்து 90 மார்க் வாங்கினாலும் மகிழ்ச்சியாக இருங்க, 30 மார்க் வாங்கினாலும் மகிழ்ச்சியாக இருங்க. டீச்சர் திட்டினாங்கன்னா அடுத்த கிளாஸில், அடுத்த பரீட்சையில் நம்மளால் வாங்கி கொள்ள முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று உங்களிடம் பேசி, நல்ல நிகழ்ச்சி, நல்லவர்களாக வாழுங்கள், நல்ல குழந்தைகளாக வளருங்கள், பெற்றோருக்கு நல்லவர்களாக இருங்கள், யாரிடமும் எந்த வேறுபாடையும் காண்பிப்பார்கள் என்று சொல்லி ஒரு 3 பேருக்கு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு தருகிறேன். என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், எழுந்திரிங்க பார்க்கலாம். வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லா நல்லா வச்சா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். அதனால கேள்வி எல்லாம் கேட்கலாம். அதனால முதல் கேசவனுக்கு வாழ்த்துகள். ஏனென்றால் கூப்பிட்ட உடனே இன்னைக்கு கேசவனை யாரும் மறக்க மாட்டீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் வரும்போது 3 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டாங்க, அதுல கேசவனும் வந்தாரு அப்படின்னு. அதனால எப்பவுமே வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கேசவனுக்கு எனது வாழ்த்துகள். தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு மீம்ஸு ரீல்ஸு தான் ஞாபகம் வருது. ஆனால் மீம்ஸை பற்றி நான் கவலைப்படலை. மீம்ஸை பற்றி கவலைப்படுவதுதான் மேடமாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அதனால் உங்களை யாராவது வேறுபடுத்தி பார்த்தால், கிண்டல் அடித்தால் கவலைப்படாதீர்கள் என்பதை முதலிலே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஒரு மேலவை ஆளுநர் 2 மாநிலங்களுக்கு தமிழை இவ்வளோ புலமை பெற்றீங்க. நான் வந்து தமிழ் ஆளுநர், எங்கள் தமிழ் பேசுவேன். நீங்கள் மருத்துவக் கல்லூரியை படித்து ஒரு உங்கள் பேருக்குமே தமிழுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. தமிழில் புலமை பெற்றவர் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் என்று எல்லாருக்கும் சொல்லலாம். இப்போ வருங்காலத்தில் உங்களை மாதிரி நான் ஆசைப்படுறேன். தமிழில் ஆளுநராக இல்லை, அரசியலில் நான் முக்கியாக வேணும்னு ஆசைப்படல, தமிழில் புலமை பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு சில நெறிமுறைகளை அவங்களோட பொன்மொழிகளால் வேணும்னு ஆசைப்படுறேன். யோகேஸ்வரன் ஒரு நல்ல கருத்தை சொல்லி இருக்கிறார். யோகேஸ்வரன் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்க பார்க்கலாம்.
யோகேஸ்வரன் சொன்னாரு, நீங்க தமிழ்ல படிச்சிருக்கீங்க, மருத்துவக் கல்லூரி மாணவியா ஆயிருக்கீங்க, அதுக்கு அப்புறம் நீங்க 2 மாநிலத்தோட ஆளுநர் ஆனீங்க அப்படின்னு. நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். 5வது வரை நான் அரசாங்க உதவி பெறுகின்ற அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் தான் 5வது வரைக்கும் படித்தேன். அதனால் தமிழ் மீடியத்தில் படித்தா தப்பு கிடையாது, உயரலாம் என்பதற்கு எங்களை போன்றவர்களாம் ஒரு உதாரணம். அதனால்தான் NEP 5 வரைக்கும் தமிழ்ல தாய்மொழியில கல்வி இருக்கணும் என்று சொல்கிறார்கள். அவர் என்கிட்ட கேட்கிறாரு, உங்களை மாதிரியே நான் தமிழ் பேசணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் வெளிநாட்டுக்கு படிக்க போனேன், கனடா ஆஸ்திரேலியால படிக்க போனேன். அப்போ தமிழ் நாக்கில் இங்கிலீஷ் வரும். ஆனா காலையில எந்திரிச்சு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் பாட்டை, அதை போன்ற பாரதியாரை பாட்டு, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு, இந்த பாடல்களை எல்லாம் படிச்சுட்டு தான் கிளாஸுக்கு போவேன். தமிழ் மறந்துவிடக் கூடாது என்பதில்லை, நம் நாக்கில் இருந்து தமிழ் மறுத்துவிடக் கூடாது என்பதற்காக சத்தம் போட்டு படிக்கணும். புத்தகத்தை எடுங்க, கண்ணாடி முன்னால் நில்லுங்க, நீங்க பெரிய பேச்சாளரை நினைத்துக் கொள்ளுங்கள், தமிழை சத்தம் போட்டு படியுங்கள். தமிழ் அன்னை உங்களை ஆராதித்துக் கொள்ளுவாள், அணைத்துக் கொள்ளுவாள். ஏனென்றால் தமிழ் அன்னை அன்பானவள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை வரும்பொழுது யோகேஸ்வரன் பெரிய பேச்சாளராக, தமிழ் பேச்சாளராக மிளிர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எங்கள் அப்பா உங்கள் ஸ்பீச் எல்லாம் கேட்டு சூப்பராக என்ன சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் உங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்த்து நான் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். நான் படிப்பு இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச் அடிக்கடி கேட்கணும் யோகேஷன், உங்கள் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா கூட உங்கள்கிட்ட ஃபோட்டோ வேறு எடுத்துருக்காங்க. அவங்க பேர் என்ன? யோகேஷ். யோகேஸ்வரன். யோகேஷ், ரொம்ப சந்தோஷம். யோகேஷ், நல்லா படிங்க. முதல்ல வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு வந்ததற்கு நன்றி. நான் 10வது வரைக்கும் தமிழ் படித்தேன், ஆனால் தமிழ் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்காங்க. அதான் தமிழ் நல்ல ஈஸின்றது இல்லை, ஆசையா இருக்கு. நன்றி. ஹலோ மேம், இந்த எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க, ஆனால் அரசியல் படிச்சிருக்கீங்க, உங்களை எது ஊக்குவிச்சிருக்கு அரசியலுக்கு வர? அரசியலுக்கு வரணும்னு என்னை ஊக்குவித்தது ஒரு சம்பவம். சின்ன வயதுலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்து அரசியலுக்கு நான் வந்தது. இது ஒரு சின்ன, அது சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் ஹவுஸ் சர்ஜனாக இருக்கேன். ஹவுஸ் சர்ஜனாக இருக்கும்போது ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் அனுமதிக்கப்படுகிறார்கள் மருத்துவமனையில். தம்பிங்களா நல்லா கேட்கணும், இதை ஏன் அந்த பொண்ணு தன் மீது நெருப்பை வைத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்ற ஒரு பெண், 10 மாத நிறை மாத கர்ப்பிணி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அந்த வயிற்றை கிழித்து கொண்டு அந்த குழந்தையின் கை வெளியே தெரிகிறது. என்னை யாராவது காப்பாற்ற மாட்டீர்களா? அழுகையாக வருகிறது அந்த பெண்ணை பார்த்தவுடன். அந்த பெண்ணிடம் கேட்கிறேன், ஏன் நீ தீ வைத்துக் கொள்கிறாய் என்று. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஏன் என்னோட கல்யாணத்துக்கு வாங்கின கடனை இன்னும் எங்கள் அப்பா அடைக்கலை, வரதட்சணைக்கு வாங்கின கடனை இன்னும் அடைக்கலை, அதனால் இப்போ எனக்கு குழந்தை பிறந்தா எங்கள் மாமியார் சொல்லி அனுப்பிச்சாங்க, காதில் கடுக்கன், செயின், ஒட்டியானம், கொலுசு எல்லாம் போட்டுட்டு தான் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வரணும்னாங்க. எங்கள் அப்பா ஏன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் அடைக்கலை, அப்போனா என்னோடய குழந்தைக்கு எங்கள் அப்பா எப்படி செலவு செய்வாருன்னு நான் நினச்சேன். குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே நான் என்னை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், உனக்கு என்ன தெரியும்? எனக்கு டெய்லர் தெரியும், ஷார்ட் ஹேண்டு தெரியும். இப்போ நான் சொன்னேன், நீ அந்த வேலைக்கு போய் உன் குழந்தை 10 வயசானா கூட பரவாயில்ல, நீ சம்பாதிச்சு ஒன்றுன்னா குழந்தைக்கு போட்டு சம்பாத்தியத்தில் எல்லாம் போட்டு குழந்தைய நீ தைரியமாக கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பெண் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, டாக்டர் சின்ன பொண்ணாக இருக்கீங்க, ஹவுஸ் சர்ஜனாக இருக்கீங்க, ஆனால் எனக்கு இப்படி ஒரு அறிவுரை சொல்ல யாரும் இல்லை. உங்களை நான் ஒரு முறை தீ வைத்துக் கொள்வதற்கு முன்னால் பார்த்திருந்தேன் என்றால் நான் இந்த தற்கொலைக்கு முயற்சியே செய்திருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு என்ன தோணிச்சுன்னா, நம்மளை போன்றவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவை.
அதனால் நாம் அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஹவுஸ் சர்ஜன் இருக்கிறது அரசியல் ஆகும் எனக்கு. அதனால தான் தம்பிகளா நான் சொல்றேன், யாரும் வரதட்சணை கேட்க கூடாது, பெண்கள் யாரும் வரதட்சணை கொடுக்கவும் கூடாது. சரியா? ஓகேவா? என்ன சத்தத்தை காணும்? வாங்குவீங்களா? அப்போ வாங்குவீங்களா? வரதட்சணை கேட்க மாட்டோம்னு சொல்லுங்க. நீங்க வரதட்சணை கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, கிரிட்டிசிசம் வந்து அப்படி அப்படி தூசு மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். கிரிட்டிசிசத்தை நாம் தாங்கினா தான் இவ்வளோ மேலே வர முடியும். அழுதுகிட்டே இருந்தால் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த கிரிட்டிசிசம் வந்தாலும் அந்த தடை கற்களை படிக்கற்களாக வைத்து முன்னேற வேண்டும். அதைத்தான் நாம் செய்யும். நன்றி. பேரனமா நமன், நமனுக்கு நன்றி. சத்தம் போட்டு சிரிச்சே மேனேஜ் பண்ணுவேன், அவ்வளோதான். எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஐ வில் பி லாஃபிங். அந்த மனதை ஈஸியாக வச்சுக்கொண்டு தன்னம்பிக்கையோடு சிரித்து கொண்டே இருந்தால் எவ்வளவு கடுமையான சூழ்நிலை நம்ம சமாளிக்கணும். பேர் என்னமா? ரோஹித். லேடிஸோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க. ரொம்ப நல்ல கேள்வி நித்யா. இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி சொல்வது உண்டு, இல்லத்தரசியா இல்லாம நாட்டுக்கரசியா இருக்க முடியாது. நல்ல அம்மாவா இல்லாம அரசியல்ல பெரிய அம்மாவா இருக்க முடியாது. அதனால் வீட்டுக்காரங்களிடமும் வீட்டு குழந்தைகளும் அன்பாக இருக்க வேண்டும், நாட்டு குழந்தைகளும் அன்பாக இருக்க வேண்டும். ஆக நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அன்பு தான் நம்மை பலப்படுத்துது. அதிகாரம் ரொம்ப வலிமையானது, அதை அடைச்சிதான் எளிமையானதுன்னு சொல்றாங்க. அதிகாரத்தை அடையிறதுனா தகுதி திறமை நாங்க வளர்த்துக்கணும். இளைஞர்களா வர பேர் என்ன? யுவராஜ். நிறைவா ஒரு கேள்வி, ஆனா நல்ல கேள்வியா கேட்டிருக்காரு. அதிகாரத்தை எப்படி அடைவது? எப்படி அடையலாம்? நல்ல மாணவர்களாக இருக்க வேண்டும். அன்றைய பாடத்தை அன்றே படிக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை ஒழுங்காக கேட்க வேண்டும். அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்க வேண்டும். முதல்ல அன்பானவர்களாக மாறுங்கள், பின்பு அதிகாரம் தானாகவே வரும். அதனால் நல்லவர்களாக வல்லவர்களாக இருக்கும்போது அதிகாரம் நம்மிடம் வரும். அதற்காக ஈடுபாடோடு இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பு இல்லாமல் எதுவுமே வராது. அதனால உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். அது அதிகாரத்தை கொடுத்துட்டார். ரொம்ப நன்றி.